ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ பாடல்களை நேர்த்தியாக பாடுவதற்கு தேவையான காரணிகளையும் நுணுக்கங்களையும் பார்த்தோம். தற்போது காரணிகளை ஒவ்வொன்றாக மேலோட்டமாக பார்க்கலாம். ராகம் ஞானப்பாட்டுகளின் ராகம் மேல்நாட்டு இசை மரபில் அமைந்தவை. ஜெர்மானிய பாடல்களின் ராகத்தை அடிப்படையாக கொண்டவை. கிறிஸ்தவ ராஜ்யத்தின் தேசிய பாடல் என்று அழைக்கப்படும் எல்லாருக்குமா உன்னத என்ற பாடலை எழுதியவர் எட்வர்ட் பெர்னட். இப்பாடலுக்கு 3 ராகங்கள் உள்ளன. ஆலிவர் ஹோல்டன் இசை ஆசிரியர் அமைத்த கார்னேஷன் என்ற ராகம், வில்லியம் ஷரப்சோல் அமைத்த மைல்ஸ் லேன் என்ற ராகம், ஜேம்ஸ் எல்லோர் அமைத்த டயட்டம் என்ற ராகம். இந்த பாடலின் வித்தியாசப்பட்ட ராகங்களை இப்போது கேட்கலாம். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க 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 இயேசுவே. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. இப்போது எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடலின் 2 ராகங்களை கேட்போம். எந்தன் ஜீவன் இயேசுவே, சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாடி அருளும். எந்தன் ஜீவன் இயேசுவே, சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாடி அருளும். இதுபோல பிளவுண்ட மலையே, பாதை காட்டும் மாயாவோவா போன்ற பாடல்களை 2 ராகத்தில் பாடுகின்றோம். இப்போது உங்களுக்கு ஞானப்பாட்டுகளின் ராகம் குறித்து மேலோட்டமாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கீர்த்தனை பாடல்களின் ராகம் குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம், சில பாடல்களுடன். நன்றி, வணக்கம்.